அதுவும் எல்லாமே வந்து இன்னைக்கு ட்ரெண்டே பார்த்தீங்க அப்படின்னா சரி கேரளா படம் நல்லா போய் பாருங்க அப்படின்றாங்க. ஆமா, கேரளா டீமே வந்து தமிழ் படம் எடுக்க வராங்க. சூப்பர். இதுதான் இந்த படத்தோடைய ஹைலைட்டு. பசி ஆறிருச்சு அப்படின்னு ஒன்னே நிப்பாட்டி தூங்கிடுறோம். சில பேர் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்கல்ல, நம்ம அது மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இல்லை. அதுமாரி நான் நிறைய படங்களை நம்ம போய் தேடி போய் ஒப்பந்தம் பண்ணுறது, தேடி போய் நடிக்கிறது இல்லை. ஆனால் உண்மையை சொல்லணும்னா நான் இதுதான் நான் இந்த கேரக்டர் தான் இதுதான் நான் ரொம்ப அமைதியா எனக்கு பிடிச்சா உட்காந்துருப்பேன், இல்லை அப்படின்னா எந்திரிச்சு போயிடுவேன். ஒரு ஏமாந்தவன் அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் பேசும்போது கூட அம்மா பேச்சை கேட்டுட்டு அமைதியாக போகிறவன் வந்து பேடி பேய் கிடையாது, நீ வந்து பேடி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும் போதெல்லாம் நம்ம அதுக்கு நான் சொன்ன நம்மளா எழுதுனதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா டேரக்டர்கிட்ட நான் சொன்னேன் இது நான் பேசலாமா நல்லா இருக்கும் அப்படின்னதுக்கு அவர் சூப்பர் சேட்டா இது தயவு செஞ்சு இம்ப்ரூவைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரை கிளைமேக்ஸில் நான் பேசின அந்த சீன் இருக்கு இல்லையா, அது மூலியமே ஓனா நானே பேசினது தான் அது. மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட சினிமா கான்வர்சேஷன்ல எனக்கு 100% நான் உண்மையா சொல்றேன், ஒரு மிகச்சிறந்த நடிகர் அவர்கிட்ட தான் நம்ம பேச போறோம். எங்கள் என் அண்ணன் பரணி அவர்கிட்ட. வணக்கம்ண்ணே. தம்பி வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? ஜாஃபர் ரொம்ப நல்லா இருக்கேன் ஜாஃபர். தேங்க்யூ. ரொம்ப நாள் கழிச்சு உன்னை சந்திச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. நன்றி தம்பி, நன்றி. அதானே நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். இப்போ ரீசெண்டா படம் ரிலீஸ் ஆக போகுது அங்கம்மாள். ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான படம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அங்கம்மாள் வந்து கேள்விப்பட்டதுன்னு ரொம்ப நாட்கள் மாசம் முன்னாடியில இருந்து நான் கேள்விப்பட்டு இருக்கேன். திரைக்கு இப்போ வந்துடும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். ஆனா வரவே இல்லை. என்ன அப்படின்னு கேட்டா, இருக்கிற ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எல்லாத்துலயுமே அந்த படம் ப்ரிவியூ பண்ணி நிறைய அவார்டுகள் குவிச்சுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை பத்தி சொல்லுங்கண்ணே. ஃபர்ஸ்ட் வந்து படங்கள் பேச முன்னாடி அந்த அவார்டு பத்தி நிறைய பேசலானே. நம்ம மூவி வேர்ல்டு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அங்கம்மாள் வந்து சாகித்ய அகாடமி விருது வென்ற பெருமாள் முருகன் சாருடைய சிறுகதையான கோடி துணி தான் இந்த அங்கம்மாள். சூப்பர்ண்ணே. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தமிழ் சிறுகதையை கேரளாவை சேர்ந்த விபின் ராதாகிருஷ்ணன் ஒரு சேட்டன் படித்து அஞ்சாய் சாமுவேல் அப்படின்ற ஒரு சேட்டன் கேமரா பண்ணி, ஃபெரோஸ் அப்படின்ற ஒரு சேட்டன் ப்ரொடக்ஷன் பண்ணி, சூப்பர். அதுக்கு பல நண்பர்கள் பிரவீன், சாம்சங், அப்புறம் வந்து அஷாந்த் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து இதில் வந்து அஞ்சாய் சாமுவேல் வந்து கேமராமேன். நான் ஒர்க் பண்ண படத்தில் அவர் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருந்தார். கேமராமேன் பரணி சார் இருக்காரு, அவருடைய அசோசியேட்டாக. ஸோ அவர் வந்து என்கிட்ட வந்து இந்த டீமோட வந்து மதுரையில் கதை சொல்கிறாரு. ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளா ஆட்கள் தான். ஆமாம், முழுக்க கேரளா ஆட்கள். ஆனால் நடித்தது முழுக்க தமிழ். சூப்பர். டெக்னிக்கல் டீம் ஃபுல்லாக கேரளா. டெக்னிக்கல் டீம் முழுவதுமே கேரளா. சூப்பர்ண்ணே. ஸோ அதில் ஆர்ட் டைரக்டர் மட்டும் கருணாநிதி மட்டும் தமிழ் ஆள். வந்துட்டு எனக்கு கதை சொல்லும்போது டைரக்டருக்கு தமிழ் வராது. ஸோ பட்டு ஒரு கேமராமேனு அஞ்சாய்க்கு தமிழ் தெரியுன்றனால அது மாதிரி பண்ணிட்டு, மச்சான் டயலாக்கே கிடையாது. அவர் டைரக்டர் வந்து நோ டைலாக்ஸ், ஒன்லி ரியாக்ஷன்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்றாரு. இது கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஒரு சிறுகதையை ஸோ பண்ணணும்னு ஆசைப்பட்டு வர்றது. அதுவும் எல்லாமே வந்து இன்னைக்கு ட்ரெண்டே பார்த்தீங்க அப்படின்னா சரி கேரளா படம் நல்லா போய் பாருங்க அப்படின்றாங்க. கேரளா டீமே வந்து தமிழ் படம் எடுக்க வராங்க. இதுதான் இந்த படத்தோடைய ஹைலைட்டு. ஸோ இப்போ இதை நம்ம மிஸ் பண்ணாமல் பண்ணணும் அப்படின்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சரி மும்பை மாமி ஃபிலிம் ஃபெஸ்டிவல், கவுஹாத்தி ஃபிலிம் ஃபெஸ்டிவல், கேரளா ஃபிலிம் ஃபெஸ்டிவல், அப்புறம் வந்து கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல், இன்டர்நேஷ்னல் நியூயார்க் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில், ஸோ அப்புறம் வந்து ஆஸ்திரேலியா அப்படின்னு எல்லா 2-3 நாடுகள், பல ஸ்டேட்டுகளில் போய் பல இடங்களில் வந்து நல்ல படம்னு பேர் வாங்கிச்சு, அவார்டுகளும் வாங்கியிருக்கு. சூப்பர். ஸோ அது வந்து ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம சிறுகதையை, நம்மளுடைய வாழ்வியலை கொண்டு வந்து பக்கத்து மாநிலத்தில் இருக்க சேட்டா பிரதிபலிக்க விட்டது ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக. இப்போ அந்த மற்ற மொழிகள்லாம் போயிட்டு அவார்டு இந்த மாதிரி ஸ்க்ரீனிங் பண்ணி பண்ணும்போது அங்கே ஆடியன்ஸில் எந்த மாதிரியான வரவேற்பு கொடுத்தாங்க? பயங்கர சந்தோஷம். கேரளா IFFல பார்க்கும்போது, ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்க்கும்போது காலையில் ஈவினிங் ஸ்க்ரீன் ஆச்சு ஒரு நாள், கைரளி தியேட்டர் நினைக்கிறேன். பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆடியன்ஸ் வந்து ரொம்ப திருப்பி ஸ்க்ரீன் பண்ணுறாங்க ஏரியா பிளக்ஸ் தியேட்டரில் திருவனந்தபுரத்தில். பெயிண்ட் பண்ணி போர்டுலாம் கொண்டு வந்து வச்சுட்டாங்க.
என்னங்க அப்படின்னா இந்த ஷோக்கு மட்டும் 2 இன்னொரு ஷோ போடுது, 3 ஷோ ஆகிப்போச்சு. ஸ்கிரீனிங்கே 3 ஸ்க்ரீனிங் எனக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட் ஆயிடுச்சு. வெளியில வந்துட்டு கட்டி பிடிச்சி சேட்டா. எனக்கு என்னன்னா காலைல 9 மணிக்கு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல ஒரு 700-800 பேர் சீட்டிங் கெப்பாசிட்டி உள்ள ஒரு பெரிய தேட்டரு. ஸோ அங்கே வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக படம் பார்த்துட்டு ஆடியன்ஸை வந்து கட்டி பிடிச்சி ஹக் பண்ணி சேட்டா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து கைரேலியில் படம் பார்த்துட்டு நாடோடிகளுக்கு பொறுத்து இது அடிப்படையாயிட்டு உண்டு சேட்டான்னு சொல்லி பத்திரிகைக்காரங்க பேசினது வச்சதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது ஒரு நம்ம தமிழ் நடிகராக இருந்தாலும் கூட ஸோ அந்த மலையாள மக்கள் நம்மளை வந்து ஏற்றுக்கிட்டு சேட்டனா வந்து கொண்டாடுனது, பர்ஃபார்மன்ஸை நம்மளை தூக்கி நிப்பாட்டுறது ஏற்கனவே அவங்க கொண்டாடி இருக்காங்க. என்னுடைய கல்லூரியாக இருக்கட்டும், நாடோடிகளாக இருக்கட்டும், தூங்கணும் அங்கே நல்லா போயிருக்கு. இன்க்ளூடிங் விலை முதற்கொண்டு அங்கே நல்லா போச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த படத்துக்கு வந்து பெரிய வரவேற்பு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கிடச்சிச்சு. கேரளாவில் வந்து இங்கே வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார் தமிழ்நாடு தேட்டரிக்கல் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பாவனா ஸ்டுடியோஸ் நம்ம ஃபகத் ஃபாசில் சார் பண்ணுறாரு. சூப்பர். ஸோ அது பெரிய ஒரு ரெகக்னேஷனாக இருக்கும், ஏன்னா ஒரு பெரிய பிராண்டு. ஆமாம். ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் பொதுமக்கள் மத்தியில். சூப்பர்ண்ணே. ஆக்சுவலாக கேரளாவில் படம் பண்ணாலே, படம் ரிலீஸ் ஆனாலே ரொம்ப நல்ல கண்டென்ட்டு, நல்ல படம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர்கள் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம தமிழ் சைட்லேருந்து பார்த்துருக்கோம். அவங்க வந்து உங்களை பாராட்டுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான் ஆப்வியஸாக பாராட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட நடிப்பு வந்து இன்னும் மக்களுக்கு இன்னும் பெருசா தெரியல அப்படின்றது எனக்கு அந்த கோவம் இருக்கு. நீங்க வந்து வேற லெவல் ஆக்டர். நான் சும்மா நம்மளுக்காக நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா என்னன்னா அவன் என்னைக்கும் கொண்டாடிட்டு இருக்கான். இன்னைக்கும் வெளியில போனோம்னா அண்ணா ஏன்னா நீங்க நிறைய படம் நடிக்க மாட்டீங்க, அந்த ஒரு தம்பி நீங்க நிறைய படம் நடிக்க மாட்டீங்க, சமாற்றுங்க அவரு அப்படின்றதான் பேசுறாங்க. நம்ம நிறைய படம் பண்ணல மீன்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணி பண்றோம். இப்போ இந்த அங்கம்மாளுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 years ஆச்சு. ஆமா. பட் ஆனால் எல்லா கோவா, மும்பை, மாமி, கேரளா எல்லா ஊர்லேயும் போய் ரசிகர்களை நம்ம சந்திச்சுட்டு வந்துட்டோம். இங்கேயும் ப்ரெஷ் ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம். ஸோ எல்லா மக்களோட பார்த்துட்டோம் நம்ம. இந்த டூரேஷன் 1 year ஆயிருதா. இதுக்கு முந்தினது பார்த்தீங்கன்னா நான் தீவினை போட்டுன்னு ஒரு வெப் சீரிஸ், அது ஒரு 1 year போயிருது. அப்பா நட்சத்திரம் நகர்கிறது பண்ணாங்க இல்லையா, அந்த ப்ரொடியூசரு யாலி ஃபிலிம் பிக்சர்ஸ் மனோஜ் சார் அவங்க ப்ரொடியூசரு. மதுரை பேஸ்டு, தேனி பேஸ்டு ஒரு கதை, ஒரு ஒரு கிரைம் த்ரில்லர், ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு தீவினை போட்டு டைட்டிலே பாருங்க. தீவினையே போட்டு. ஸோ அதுக்கு 1 வருஷம் போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா சேரன்ஸ் ஜேர்னி, அது சேரன் சாரோடைய ப்ராஜெக்ட், அது ஒரு 6 மாதம் போயிடுச்சு. ஜேர்னி வெப் சீரிஸு. இப்போ தனல் அதர்வா பிரதர் நான் சேர்ந்து பண்ணி, அது மைக்கேல் ராப்பன் சாருக்கு, அது ஒரு 6 மாதம். அப்படின்போது நம்ம ஒரு ப்ராஜெக்டும் பொறுமையாக வசந்தமாலன் சாரோடைய அநீதி, அது ஒரு கோவிட் சுச்சுவேஷன் எடுத்து அது ஒரு. அதனால நான் பண்ணுறேன், நிதானமாக பண்ணுறோம். ஒன்று நல்லதை மட்டும் ருசிச்சு. அதுக்கு முன்னாடி நாடோடிகள் 2, அதுக்கு முன்னாடி பிக் பாஸ். அப்படி நம்ம என்னன்னா நம்ம பசி ஆறிருச்சு அப்படின்னு ஒன்னே நிப்பாட்டி தூங்கிடுறோம். சில பேர் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்கல்ல, நம்ம அது மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இல்லை. அதுமாரி நான் நிறைய படங்களை நம்ம போய் தேடி போய் ஒப்பந்தம் பண்ணுறது, தேடி போய் நடிக்கிறது இல்லை. இந்த மாதிரி நல்ல நம்ம வேவ்லென்த்தில் நம்ம நல்ல விஷயங்கள் இது பண்ணனா நிச்சயமாக மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தேடி பொறுமையாக எடுத்து வைக்கிறதுனால இந்த தாமதம். ஸோ இதில் இந்த பேட்டியில் சொல்லணும் அப்படின்னா, அந்த பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்க தம்பி ஜாஃபரே அருமையான கதை வச்சுருக்காரு. இந்த பேட்டி பார்க்குறவங்க யாராவது உண்மையிலே அவர் நீங்கள் வந்து வருமானம் பார்க்கணுன்னா அவரை பிடிங்க, அருமையான கதை என்கிட்ட சொல்லி ஓகே பண்ணியிருக்காப்புல. இல்லை தம்பி, இது வந்து நம்ம மூவ் ஆன் ஆகுதா, அது ஒரு ட்ராவலில் இருக்கா. இது பாருங்க, நம்ம 3 வருஷம் ஆச்சு பேசி இன்னும். ஆனால் இந்த வருஷம் கடைசியில் கண்டிப்பான முறையில் ஒர்க் அவுட் ஆகும். இந்த வருஷம் நான் சொல்கிறது 2026, ஏன்னா இப்போ நம்ம டிசம்பரில் இருக்கோம், கடைசியில் வந்துடும். ஆனால் அதுக்குள்ளே என்ன 2-3 படம் அப்போல்லாம் போயிட்டு இருப்பேன். அப்படி போயிட்டு இருக்கோம். அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆன் ஆகிக்கிட்டு இருக்கோம், பொறுமையாக வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு நாள் வேலையும் செஞ்சுட்டு போனதுக்கப்புறம் நிம்மதியாக தூக்கம் வரும். காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு நம்ம நேசிச்சு செய்யறோம், அதுதான் முக்கியம். இப்போ அங்கம்மாள் படம் டிலேவா ஆனதுக்கு அப்படின்னு தியேட்டர் ரிலீஸ்க்கு வந்த காரணம் வந்து இந்த மாதிரி நிறைய அவார்டுகள் ஃபெஸ்டிவல் போயிட்டு வந்ததுக்காக தான். இந்த படம் நடிக்கும் போது, ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வாழ்வியல் சார்ந்து ஒரு கிராமத்தை சார்ந்து இருக்கிற படம்னே. அந்த மாதிரி படம்னா நீங்க இது வரைக்கும் நடித்திருக்கிற கதைக்களமும் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கீங்க. அதுவும் கை வந்த கலை அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்துட்டு ப்ரிவியூ ஷோ பார்த்தாச்சு. ஸோ எப்படி இருக்கு உங்க பர்ஃபார்மன்ஸும் பார்த்தாச்சு. உங்களுக்கு இதில் நடிக்கும் போது எந்த மாதிரி ஹோம்ஒர்க் பண்ணீங்க, இல்லை புது விஷயங்கள் என்ன கத்துக்கிட்டீங்க நீங்க? சிம்பிள் தம்பி, மற்றதில் கலகலன்னு ஜாலியாக பேசி ஒரு அடித்தடியாக இருக்கும். அது இதில் சுத்தமாக கிடையாது. ரொம்ப சட்டில்டாக இருப்பேன். ஆனால் உண்மையை சொல்லணும்னா நான் இதுதான் நான்
இந்த இந்த கேரக்டர் தான் இதுதான் நான் ரொம்ப அமைதியா தெரியுது. எனக்கு பிடிச்சா உட்காந்துருப்பேன், இல்லை அப்படின்னா எந்திரிச்சு போயிடுவேன். ஆமா. ஸோ எனக்கு உண்மையை சொன்னா எனக்கு நாய்ஸ் பிடிக்காது. ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா சரி நான் எந்திரிச்சு போயிடுவேன். எனக்கு ஏதோ எனக்கு டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா நான் பாட்டுக்கு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவேன். ஆமா. இது இது என்னுடைய ஒரிஜினல் பிரதிபலிப்பு இந்த அங்கமா அப்படியே தள்ளி இருப்பேன். நம்ம அம்மா மேல ரொம்ப மதிப்பு மரியாதை வச்சிருப்பேன். ஸோ அதை இந்த படத்துல நீங்க பார்த்துருப்பீங்க. ஒய்ஃபுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பேன். அந்த நம்மளை வந்து ஒரு ஏமாந்தவன் அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் பேசும்போது கூட அம்மா பேச்சை கேட்டுட்டு அமைதியா போறவன் வந்து பேடி பேய் கிடையாது, நீ வந்து பேடி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும் போதெல்லாம் நம்ம அதுக்கு சொல்ற விஷயம் அது அந்த வசனம் நம்மளா எழுதுனதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா டைரக்டர்கிட்ட நான் சொன்னேன் இது நான் பேசலாமா, நல்லா இருக்கும் அப்படின்னதுக்கு அவர் சூப்பர் சேட்டா இது தயவு செஞ்சு இம்ப்ரூவைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரை அது அது அந்த கிளைமேக்ஸ்ல நான் பேசின அந்த சீன் இருக்கு இல்லையா, அது முழுவதுமே ஓனா நானாவே மனசுக்குள்ள வந்து ஏற்ற மாதிரி நீங்களே நானே பேசினது தான் அது. சிங்கிள் ஷாட்டு. ஸோ பெரிய ஆடியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அது இந்த கதைக்கு நான் ஒத்துக்கிட்டதுக்கான மெயின் ரீசன் இதுதான். என்னன்னா ஒரு படன்னு ஒரு பரணியை பார்த்துட்டு ஆமா என்னங்க டீப் சைலண்டா ஒரு காமா ஒரு ஒரு மன அமைதியா ஒரு தியானத்துல உட்காந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பரணியை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணது. சேரன் சார் வந்து சொன்னாங்க, டேய் தம்பி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கடா நாங்க. நந்தா பெரியசாமி சார் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய வெற்றிப்பட இயக்குனர்கள், நம்ம ரசிச்ச இயக்குனர்கள் எல்லாம் திருப்பி ரீகலெக்ட் ஆகி சொல்லும்போது அது ஒரு விட்ட அவார்டை திருப்பி வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும்னு நான் நம்புறேன்.